கூட்டணி பேரு இந்திய கூட்டணி. அதுக்கு எதிராக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைஞ்சது. கைகள் மட்டும் தான் இணையுது, இதயங்கள் இணைகிறது இல்லை அப்படின்னா, இதயங்கள் இணையில, கைகள் மட்டும் தான் இணைஞ்சதுன்னா. அவங்க சொன்ன வார்த்தை முதல் நாளே இந்த வார்த்தை சொன்னாங்க. இந்தியாவுக்கு இந்தியா கூட்டணிக்கு தலையில்லாத ஒரு முண்டமா இருக்குது. அந்த கூட்டணி தலையில்லாத ஒரு முண்டமா இருக்கு. எந்த தலைவரை அந்த கட்சியோட தலைவரை எதிர்த்து போட்டிடுற அதே காங்கிரஸ் 4 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு திரட்டின்னு கூட்டணி என்ற பேர்ல மக்கள் கிட்ட போறாங்க. இந்திய கூட்டணி நாடு நரேந்திர மோடி பாரத பிரதமர் வரும்போது ஒரு 10 கொடி இருக்குது. இன்னைக்கு இந்தியா முழுக்க எந்த கொடி இல்லாத ஒரே கொடி பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடியை கொண்டு இந்தியா முழுக்க போகுதுன்னா அது பகுஜன் சமாஜ் கட்சி தான். அந்த கட்சி கூட கூட்டணி சேரலாம் வெகஞ்ச சொல்றாங்க. எந்த கட்சி கூட கொள்கை கிடையாது, கோட்பாடும் கிடையாது. கொள்கை கோட்பாடோடு இருக்க ஒரு கட்சி பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கனவை நனவாக்குற கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி தான். இந்த தேர்தலில் நம் தமிழகத்தில் பார்க்கிறோம், எல்லா கட்சிகளும் பிரச்சாரம் செய்த பார்க்கிறோம். நாட்டுடைய பிரதமர் கூட தமிழகத்தில் 7 முறை தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்தார். அந்த கூட்டணி பேரு இந்திய கூட்டணி. அதுக்கு எதிராக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைஞ்சது. முதல் அந்த இந்தியா கூட்டணி என்றது பீகார்ல இருக்கக்கூடிய தலைநகரத்தில் நிதிஷ்குமாரோடைய தலைமையில் அந்த கூட்டணி அமைஞ்சது. அந்த கூட்டணி அணையும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இணைஞ்சு மக்கள் கிட்ட கை தூக்கி அவங்களுடைய பலத்தை காட்டினாங்க. நம்மளுடைய தேசிய தலைவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்தியா கூட்டணின்றது கைகள் மட்டும் தான் இணையுது, இதயங்கள் இணைகிறது இல்லை அப்படின்னா. இதயங்கள் இணையில, கைகள் மட்டும் தான் இணைஞ்சதுன்னாங்க. நிறைய பேர் கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க, ஏன் நம்மளுடைய தேசிய தலைவர் பெகஞ்சி அவர்கள் இந்தியா கூட்டணி கிட்ட போல. இந்த வார்த்தை சொன்ன உடனே எந்த தலைமையில முதல் கூட்டம் நடந்ததோ அந்த நிதிஷ்குமார் பார்க்கிறேன் இன்னைக்கு என்டிஏ கூட்டணி மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில போய் சேர்ந்துட்டார். அவங்க சொன்ன வார்த்தை முதல் நாளே இந்த வார்த்தை சொன்னாங்க. இந்தியாவுக்கு இந்தியா கூட்டணிக்கு தலையில்லாத ஒரு முண்டமா இருக்குது. அந்த கூட்டணி தலையில்லாத ஒரு முண்டமா இருக்கு. 55 ஆண்டு காலமா காங்கிரஸ் தலைமையில இந்த நாட்டை ஆண்டாங்க. இப்ப அவங்க மக்கள் கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க, ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும். 55 ஆண்டு வாழ்ந்துட்டு ஆட்சி செய்த காங்கிரஸ் இப்பதான் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறேன்றாங்க, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்ன்றாங்க. இது ஒரு வேடிக்கையா இருக்குது. இது ஒரு வேடிக்கையா இருக்குது. நீங்க பாக்குற இந்தியா கூட்டணியில கேரளால ராகுல் காந்தி போட்டிடுறாரு, அதை எதிர்த்து கம்யூனிஸ்ட் போட்டிடுது. தமிழ்நாட்டில் பார்க்குற 4 தொகுதி கம்யூனிஸ்டுக்கு போட்டிடுது. எந்த தலைவரை அந்த கட்சியோட தலைவரை எதிர்த்து போட்டிடுற அதே காங்கிரஸ் 4 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு திரட்டின்னு கூட்டணி என்ற பேர்ல மக்கள் கிட்ட போறாங்க. இதெல்லாம் ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கு. இன்னைக்கு எல்லா கட்சியும் பார்க்கிறோம். இந்திய கூட்டணி நாடு நரேந்திர மோடி பாரத பிரதமர் வரும்போது ஒரு 10 கொடி இருக்குது. ஒரு வாகனத்துல, அவருடைய வாகன பிரச்சார வாகனத்துல ராகுல் காந்தி வராரு, 10 கொடி இருக்குது. அந்த கொடியெல்லாம் பார்க்கும்போது கூட்டணி என்ற பேர்ல அந்த கொடியெல்லாம் வந்துங்கன்னா நாட்டை ஃபுல்லா ஜனநாயகத்தை உருவாக்குவோம், வறுமையை ஒழிப்போம், ஜாதியை ஒழிப்போம், பொருளாதாரத்தை மேம்படுத்துறோம். இன்னைக்கு இந்தியா முழுக்க எந்த கொடி இல்லாத ஒரே கொடி பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடியை கொண்டு இந்தியா முழுக்க போகுதுன்னா அது பகுஜன் சமாஜ் கட்சி தான். ஒரே கொடி. நம்மளுடைய வாகன பிரச்சாரத்தில் பாருங்க, 39 வேட்பாளர், பாண்டிச்சேரி உட்பட 40 வேட்பாளர் போறாங்க. ஏதாவது வாகனத்தில் ஒரு கொடி இருக்குதா? ஏதாவது இருக்கா? ஒரே கொடி. என்ன கொடி? நீல கொடி, யானை சின்னத்தை போட்டுன்னு போற ஒரே கட்சி எதிரானா நம்ம ஒண்டிதான். அதனால இந்த கட்சியில நம்ம போட்டிடுறது பெருமையான விஷயம், கௌரவமான விஷயம், தன்மானமான விஷயம், சுயமரியாதையான விஷயம். ஆகையால் நிறைய பேர் அறிவுஜீவியா இருக்கக்கூடிய, அரசியல் இருக்கக்கூடிய, அறிவுஜீவியா இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்க்கிறோம், ஏன் கூட்டணி சேரல? நம்ம கூட்டணி சேர்றது இல்ல, ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கணும். எந்த கொள்கை கோட்பாடு இருக்குதோ அந்த கட்சி கூட கூட்டணி சேரலாம் வெகஞ்ச சொல்றாங்க. எந்த கட்சி கூட கொள்கை கிடையாது, கோட்பாடும் கிடையாது. கொள்கை கோட்பாடோடு இருக்க ஒரு கட்சி பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கனவை நனவாக்குற கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி தான். அந்த கட்சியில போட்டியிடுற வேட்பாளர்களை ஆதரித்து வந்திருக்கக்கூடிய ஆகாஷ் ஆனந்த் அவர்களுக்கு என மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம்.